வணக்கம் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் 1/10/2024 முதல் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்கள்ல 6 கிரகநிலைகள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு, இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய வக்ரத்தினால் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. இருப்பினும் குரு பகவானுடைய வக்ரம் என்பது அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வக்ரம் பெற்றாலும் அவருடைய சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அவர் சுப பார்வை மிகவும் வலிமையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் பதிவதால் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் எதிர்பாராத தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இருந்தாலும் குரு பகவானுடைய வக்ரம் என்பது சில சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில்தான் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஆட்சி பலத்தை இழந்து சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கு மாறும்போது குருவினுடைய வக்ரத்தின் காரணமாக குருவிடமிருந்து எந்த விதமான சிரமமும் வராது. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பலம் பெறும் போது அதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை கையாளுவதில் மிக அதீதமான நுணுக்கமான செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க சனி. இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் நவம்பர் துவங்கிய 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அள்ளி கொடுப்பார். எனவே வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர சஞ்சார நிலையில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி லாபத்திற்கான நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உங்களுடைய சிறு முயற்சியில கூட புதிய வேலை வாய்ப்பு திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயம் இயலாது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மைகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு என்பதை சனி மற்றும் குருவின் சஞ்சார அமைப்பானது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ராகு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராகுவினுடைய அமைப்பு விரயஸ்தானத்தில் வலுவாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் சில அலைச்சல்களையும் எதிர்பாராத வீண் விரய செலவுகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எவ்வளவுதான் திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்த முயற்சி செய்தாலும் கூட நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குருவும் வக்ரத்தில் சனியும் வக்ரத்தில் என சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதீதமாக உண்டு. எனவே எதை செய்தாலும் மிக அதீதமாக ராகுவின் அமைப்பால் திட்டமிட வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் மற்றொரு
நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது 6ல் வீற்றிருக்கிறாருங்க. கேதுவின் ஆதிக்கத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது இந்த மாதத்தில் 2ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. 3ஆம் தேதி அதிகாலை வரை சூரிய கிரகணமானது நீடிக்கிறது. எனவே கேது சற்று கூடுதலாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. கேதுவின் ஆதிக்கம் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. எனவேதான் இந்த வேளையில் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளை மிக வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது 2ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி வழிபாடு மேற்கொள்வதால் பல்வேறு வகையான பலன்களை ஒவ்வொரு தினத்திலும் பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே தவறாது நவராத்திரி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நவ கிரகங்களால் பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் கிடைக்கும். ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சாதகமாக தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க. அதற்கு பிறகு சில மாதங்களில் வக்ரமும் பெற இருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலம் வருகிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட நல்ல காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம். கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிரன் இந்த வேளையில் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்திற்கு செல்வது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சின்ன சின்ன தடைகளை அதீதமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் குறிப்பாக அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனினுடைய அஷ்டமஸ்தான சஞ்சாரத்தின் போது நிச்சயமாக அதீத கவனத்துடன் மேசராசி கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது குருவினுடைய சுப பார்வை பதிவதால் சில சிரமங்கள் குறைந்தாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை சுக்கிரனினுடைய அஷ்டமம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குருவும் வக்ரகதியில் திரும்புகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. இரு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு மாறுவதால் அதீத கவனம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்க. வித்யாகாரகரான புதன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சமும் பிற்பகுதியில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக இருக்கும் போது சூரியன் 6லும் 7லும் சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்த்தபடி நல்ல வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் அமைப்பால் சில அதிரடியான மாற்றங்கள் உண்டு. மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மகாலய அமாவாசையானது 2ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்து மேற்கொள்ளுங்கள். நிறைந்த பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்